ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பொரியல் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் ஏன் ஸ்டைலில் பண்ணி காமிக்கிறேன். இது சப்பாத்தி கூட நம்ம சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதை நல்லா சாட் பண்ணலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக சாட் ஆகிடும். இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்றேன். ஒரே ஒரு தக்காளி நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணலாம். கேரட் ஒரு 4 கேரட்டு, பீன்ஸு ஒரு 10லேருந்து 15 பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு இல்லை சேர்த்துடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பொரியல். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேகணும்னு கிடையாது, ஒரு 3/4% வெந்தால் தான் காய் சாப்பிட நல்லாயிருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் விடுங்க. பாருங்கள், நம்மளோட காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு 2 பத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான். இதை லஞ்சுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருந்தால் தேங்காய் சேர்க்க வேண்டாம், அப்படியே கொடுத்து சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி கரம் மசாலாவும் ஜீரகத்தூளும் போட்டு ஒரே ஒரு முறை பண்ணி பாருங்கள். இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.